இரண்டாவது ஸ்லோகம். அதச்சோர்த்வம் பிரஸ்ருதாஸ்தஸ்ய சாகாஹ குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஸ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இந்த 15வது அத்தியாயம் சம்சார வர்ணனையுடன் துவங்கியது. நாம் அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அல்லது இந்த முழு படைப்பை அரச மரத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. அரச மரத்தை உதாரணமாக கொண்டால் அதில் இருக்கின்ற சில அங்கங்களை எடுத்து இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற சில தத்துவங்களுடன் ஒப்பிடப்பட்டது. அதில் முதல் ஸ்லோகத்தில் ஊர்த்வ மூலம் என்று இந்த அகில சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருப்பது பரமாத்மா, பரபிரம்ம என்று சொல்லப்பட்டது. இங்கு ஊர்துவம் என்ற சொல்லினுடைய பொருள் பரமாத்மா அல்லது பரபிரம்மன். மூலம் என்றால் இங்கு ஆதாரம், வேர். பரமாத்மாவை ஆணிவேராக கொண்டது இந்த சம்சார விருட்சம், இந்த பிரபஞ்சம் என்று முதலில் பிரம்மத்தையும் ஒரு மரத்துக்கு இருக்கின்ற ஆணிவேரையும் உதாரணமாக சொல்லப்பட்டது. பிறகு அடுத்ததாக அதஷாகம். இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள், பிறகு ஸ்தூல பூதங்கள் தோன்றின. இந்த சூக்ஷ்மமான ஸ்தூல பூதங்களிலிருந்து இந்த பிரபஞ்சம், உடல் இவைகளெல்லாம் தோன்றின. அவ்விதம் ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்கள் மரத்தினுடைய பெரிய பெரிய கிளைகளுடன் ஒப்பிடப்படுகின்றது. மரத்தில் பல கிளைகள், பெரிய பெரிய கிளைகள் இருக்கின்றது. அந்த கிளைகளுடன் இந்த சூக்ஷ்ம பூதங்கள் ஒப்பிடப்படுகின்றது. சூக்ஷ்ம பூதங்களும் ஸ்தூல பூதங்களும் அப்படி ஒப்பிடப்படும் பொழுது அந்த கிளைகளுக்கு ஒரு அடைமொழி இங்கு இருக்கின்றது, அதக. அதக என்றால் கீழ் நோக்கிய கிளைகள், அதாவது கீழான என்று பொருள். கீழான என்றால் மோசமான என்ற பொருளில் அல்ல, பிரம்மத்தை காட்டிலும் குறைவான இருப்பை உடைய. பிரம்ம சத்தியம், இது பிரம்மத்தை போல் என்றும் இருப்பதல்ல, நித்தியமல்ல, அனித்தியமான என்று பொருள். அஸ்வத்தம் பிராகுகு அவ்யயம். இப்படிப்பட்ட மரமானது சந்ததியாக தொடர்ந்து இருக்கின்றது. பிறகு இந்த முதல் ஸ்லோகத்தில் மூன்றாவது கம்பேரிசன், மூன்றாவது ஒப்பிட்டு கூறப்பட்டது மரத்தினுடைய இலைகள். ஒரு மரம் காக்கப்பட வேண்டுமென்றால் இலைகள் இருக்க வேண்டும். இலைகளை நாம் எடுத்துவிட்டால் மரமும் பட்டுவிடும். அப்படி இந்த சம்சார விருட்சத்தை எது காக்கின்றது என்றால் சந்தாம்சி யஸ்ய பர்ணாணி. சந்தாம்சி என்பது வேதத்தினுடைய கர்ம காண்டங்கள். காரணம், வேதத்திலுள்ள கர்ம காண்டம் நமக்கு விதவிதமான பொருள்களை காட்டி விதவிதமான ஆசைகளை தூண்டி நம்மை சம்சாரியாக வைத்திருக்கின்றது. அதே கர்மகாண்டத்தை கர்மயோகமாக செய்தால் மோட்சத்திற்கு காரணமாகின்றது. அதை இங்கு குறிப்பிடப்படவில்லை. கர்மகாண்டத்தை போகத்திற்கு பயன்படுத்தும் பொழுது, போகத்திற்கு பயன்படுத்தினால் அதை அனுபவிக்க உடலை எடுத்து இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது. யஸ்தம் வேத ச வேதவிது. யார் இதை அறிகிறார்களோ அவர்கள் அனைத்தையும் அறிகிறார்கள் என்று முதல் ஸ்லோகம் முடிவுற்றது.
பிறகு இரண்டாவது ஸ்லோகத்தையும் நாம் பார்த்து முடித்தோம். இங்கு சிறிய சிறிய கிளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவைகள் நம்முடைய உடலுக்கு உதாகரணமாக சொல்லப்படுகின்றது. ஒரு மரத்தில் இருக்கின்ற பெரிய கிளைகள் பஞ்சபூதங்கள், சிறிய கிளைகளெல்லாம் நம்முடைய உடல். இந்த நம்முடைய உடல் எப்படி இருக்கின்றது என்றால் மேலான கீழான உடல்களாக இருக்கின்றது. அதஸ்ச ஊர்துவம் பிரசுருதாக தஸ்ய சாகாகா. அதக ஊர்துவம் என்றால் கீழும் மேலும், பிரசுருதாக விரிந்துள்ள சிறிய கிளைகள். கீழும் மேலும் என்றால் கீழான மேலான சரீரங்கள், தேவ சரீரம், மனித சரீரம், பிறகு விருட்சங்கள், பிறகு சிறிய சிறிய கிருமிகள், மிருகங்கள், பறவைகள் என்று கீழான மேலான விதவிதமான உடல்களை இந்த உலகம் கொண்டிருக்கின்றது. பிறகு அடுத்ததாக எப்படி இந்த உடல் வளர்கின்றது என்றால் குணப்பிரவருத்தாக. குணப்பிரவருத்தாக என்றால் விதவிதமான குணங்களினால் இந்த உடலானது வளர்ந்து வருகின்றது. அதனுடைய பொருள் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணம் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவன் சத்துவ கர்மம், ரஜஸ் கர்ம, தமஸ் கர்ம என்று இந்த 3 விதமான கர்மத்தை செய்கின்றான். கர்மம் கர்ம பலனை கொடுக்கின்றது. கர்ம பலனை அனுபவிக்க மீண்டும் நமக்கு உடல் கிடைக்கின்றது. இவ்விதம் நமக்கு தொடர்ந்து உடல் கிடைக்க காரணம் இந்த குணங்களினுடைய வேலைகள்தான் என்று குணத்தினால் இந்த உடல் வளர்ந்து தொடர்ந்து வருகின்றது. பிறகு மீண்டும் ஒரு கற்பனை, ஒரு சிறிய சிறிய கிளைகள் எப்படி உற்பத்தியாகும் என்றால் தளிர்களாக வந்துதான் கிளைகளாக வரும். அந்த தளிர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயங்களுடன் ஒப்பிடப்படுகின்றது. புதிய புதிய பொருள்கள் படைக்கப்பட்ட காரணத்தினால்தான் புதிய புதிய ஆசைகளெல்லாம் நமக்கு வருகின்றது. சில வருடங்களுக்கு முன், 30 வருடங்களுக்கு முன் டெலிவிஷன் வேண்டும், வீடியோ வேண்டுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. காரணம் என்ன? அப்படிப்பட்ட பொருள் நம்மிடம் இல்லை. இப்பொழுது அப்படிப்பட்ட பொருள் வந்துவிட்டது, அப்படிப்பட்ட ஆசைகளும் நமக்குள் வந்து விட்டது. இவ்விதம் ஆசைக்கு காரணம் பொருள்கள். அந்த பொருள்களை பார்ப்பதனால் கேட்பதனால் ஆசை வருகின்றது. ஆசை செயலில் ஈடுபடுத்துகின்றது. செயல் பாப புண்ணியத்தை கொடுக்கின்றது. பாப புண்ணியம் ஷரீரத்தை கொடுக்கின்றது. மீண்டும் ஷரீரத்தின் துணை கொண்டு பொருளை பார்க்கின்றான். இவ்விதம் சம்சார சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது என்ற கற்பனை. பிறகு அடுத்ததாக நாம் பார்த்தது சிறிய சிறிய வேர்கள். ஆணிவேர் பிரம்மன்னு பார்த்தோம். பிறகு சிறிய சிறிய வேர்கள் எது என்றால் ராகத்வேஷங்கள், நம்முடைய விருப்பு வெறுப்புகள். அதஸ்ச மூலானி அனுசந்ததானி. கீழே சிறிய சிறிய வேர்கள் ஊடுருவி இருக்கின்றது. நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட விதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கள். நம்ம சில சமயம் சும்மா சொல்லுவோம், எனக்கெல்லாம் இங்கே இருக்க பிடிக்கல, எங்காவது போயிடணும்னு தோணுதுன்னு சொல்லுவோம். சொல்லிக்கொண்டே அங்கே இருந்து கொண்டு இருப்போம். உண்மையான நமக்கு பற்றின்மை இருந்தால் நாம் சங்கடத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையில் இருக்க மாட்டோம். நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கு இருப்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கின்ற ராகத்வேஷங்கள். அவைகள் வேர்கள் போல் நம்மை பிடித்து வைத்திருக்கின்றது. வெறுப்பு வெறுப்புக்கள் பிரியா பிரியாபியாம் ஆத்தக என்று உபனிஷத் கூறும். பிரியமும் அப்பிரியமும் நம்மை பிடித்து வைத்திருக்கின்றது. பிறகு இந்த விருப்பு வெறுப்புக்கள் என்ன செய்கின்றது? கர்ம அனுபந்தீனி. ஆசையும் வெறுப்பும் செயலில் நம்மை தூண்டுகின்றது. இதெல்லாம் எங்கு நடக்கின்றது என்றால் மனுஷ்ய லோகே. இங்கு லோகம் என்ற சொல்லுக்கு ஷரீரம் என்று பொருள். மனுஷ்ய ஷரீரே, மனிதனுடைய உடலில் இவைகள் நிகழ்ந்து வருகின்றது. இதையெல்லாம் நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். பிறகு மற்ற உபனிஷத்துக்களிலும் மற்ற இடங்களிலும் இதே கற்பனைகளெல்லாம் செய்யப்பட்டு
ஜீவன் மரத்தில் அமர்கின்ற பறவையாக கற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு மரம் இருந்தால் அதில் பறவைகள் வந்து அமரும். அதுபோல் இந்த ஜீவன் இந்த சம்சார விருட்சத்தில் அமர்ந்துள்ளானாம். பிறகு அந்த பறவை சும்மா இருக்காது, அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை எல்லாம் சுவைத்து கொண்டிருக்கும். அப்படி சுகதுக்க அனுபவம் தான் இந்த சம்சார விருட்சத்தில் இருக்கின்ற பலம். ஒரு மரம் வந்து பழத்தை கொடுக்கும், அது சுகம் துக்கம் என்கின்ற பழத்தை கொடுக்கின்றது. விதையாக இருப்பதை மாயா என்று பார்த்தோம். பிறகு மலராக இருப்பது தர்மா தர்மங்கள் என்றெல்லாம் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. இவ்விதம் இந்த 2 ஸ்லோகத்தில் இந்த உலகம் முழுவதும் ஒரு மரத்திற்கு ஒப்பிடப்பட்டு சில கருத்துக்கள் சில தத்துவங்களுடன் ஒப்பிடப்பட்டது. இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு நாம் செல்லலாம். ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. இங்கு முதல் வரியில் ஒரு முக்கியமான கருத்து கூறப்படுகின்றது. பொதுவாக மித்யா அல்லது அசத்தியம் இது போன்ற தத்துவங்களை அடிக்கடி உபனிஷத்தில் தான் படிப்போம். அந்த கருத்து இங்கு வருகின்றது. முதல் வரியினுடைய சாரம் இந்த 3வது ஸ்லோகத்தில் முதல் வரியினுடைய சாரம் என்னவென்றால், இந்த சம்சார விருட்சம் அல்லது இந்த பிரபஞ்சம் மித்யா என்பதுதான். இந்த உலகம் மித்யா. ஆகவே இப்பொழுது இந்த மித்யா என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகமானது உண்மையல்ல, வெறும் தோற்றம். மித்யா என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மிக சுலபமான சொல் வெறும் காட்சி, வெறும் தோற்றமே தான் உண்மை அல்ல. அது உண்மையில்லாத காட்சி, உண்மையில்லை ஆனால் வெறும் தோற்றம். அந்த கருத்து தான் சொல்லப்பட்டுள்ளது. எப்படி என்றால், ந ரூபம் அஸ்ய இக ததா உபலப்யதே. இக என்றால் இங்கு சொல்லப்பட்ட என்று பொருள். இக அத்ர வர்ணிதம், இங்கு சொல்லப்பட்ட, அஸ்ய இந்த உலகத்திற்கு சம்சார விருட்சத்திற்கு, விருட்சத்தினுடைய, அஸ்யன இதனுடைய, இங்கு சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியினுடைய ரூபம் என்றால் சொரூபம், தன்மை, சொரூபம். ததா என்றால் இங்கு இவ்விதம் இருக்கின்றது என்ற நிச்சயமாக. ததான இப்படித்தான், இங்கு சொல்லப்பட்ட இதனுடைய தன்மை இப்படித்தான் என்று ந உபலப்யதே சொல்ல முடியாது. இங்கு சொல்லப்பட்ட இதனுடைய தன்மை இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. சில பேர்த்த புரிஞ்சிக்கவே முடியலன்னு என்ன சொல்லுவோம் தெரியுமோ, எதையாவது மாறி மாறி செய்து கொண்டே இருந்தால் சும்மா விவஸ்தை கெட்டவனாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். விவஸ்தை இல்லாதவன்னா அவன் எப்படித்தான் என்று அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு சமயம் இதை செய்வான், ஒரு சமயம் அதை செய்வான். அப்படி ஒருவர் இருந்தார். திடீர்னு ரமண மகரிஷியை பூஜை பண்ணிகிட்ருப்பார், திடீர்னு போவார், மது அருந்திட்டு வந்துடுவார். பிறகு அவங்க அப்பா சொன்னார், நீ என்ன தான் செய்வ என்ன தான் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லையே. சில சமயம் பூஜை பண்ணிகிட்ருக்க, ரொம்ப நேரம் பக்தியோடு இருக்கேன், சில சமயம் முழுமையாக விபரீதமான குணத்துடன் இருக்கின்றாய், உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னார். அவர் கொஞ்சம் வேதாந்தம் படித்ததுனால இந்த வரியை சொன்னார், ததா இதி ந உபலப்யதே, நீ இப்படிப்பட்டவன்தான்னு சொல்லி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது.
இங்கு சொல்லப்பட்ட இந்த சம்சார விருட்சத்தினுடைய ரூபம், இதனுடைய சொரூபம், இதனுடைய தன்மை ததா என்றால் இவ்விதமாகத்தான் இருக்கின்றது, இப்படித்தான் என்று நிச்சயமாக ந உபலப்யதே கூற முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த பகுதி தான் இந்த பிரபஞ்சம் மித்யா என்பதை காட்டுகின்றது. அடுத்த பகுதியும் அந்த மித்யாவினுடைய இலக்கணமும் வருகின்றது. ஆகவே இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம், மிக சுருக்கமாக மித்யா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். புரிந்து கொள்ளலாம்னு சொல்லவில்லை, புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம்னு தான் சொல்கிறோம். காரணம் என்ன, இந்த மித்தியாவை புரிஞ்சுக்கணும்னா மித்தியாவுக்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்மத்தையும் புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரொம்ப சித்த சுத்தி நமக்கு தேவை. அப்படி வெறும் மித்தியாவை மட்டும் புரிஞ்சிட்டு பிரம்மத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நான் பிரம்மத்தை புரிஞ்சிட்டேன், மித்தியாவை புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சில சமயங்களில் எப்படி என்றால், சில சிரவணம் செய்து சில விஷயங்களை உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா சித்த சுத்தி வர வர அதனுடைய அறிவு நமக்கு தெளிவாகும். அதனால் மித்யாவினுடைய இலக்கணத்தை இப்பொழுதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நாம் எத்தனையோ பொருள்களை பார்க்கின்றோம். அந்த பொருள்களை பற்றிய அறிவை கொடுக்கின்ற கருவிகள் இருக்கின்றது. ஒரு பொருளை பற்றிய அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. அப்படி பல பிரமாணங்கள் இருக்கின்றது. கண் ஒரு பிரமாணம், ஒரு பொருளினுடைய உருவத்தை வர்ணத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. காது சப்தத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. இப்படி சில சமயங்களில் இந்த இந்திரியங்கள் மூலமாக ஒரு பொருளை பற்றிய அறிவை அடைய முடியவில்லை என்றால் யூகத்தினால் தர்க்கத்தினாலும் அறிவை அடையலாம். இப்போ 5 இந்திரியங்களை பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்கிறோம். பிரத்யக்ஷ பிரமாணம் என்றால் நேரடியாக நாம் பார்த்து அடைகின்ற அறிவு. தொட்டு அறிதல், நுகர்ந்து அறிதல், சுவைத்து அறிதல், பார்த்து அறிதல், கேட்டு அறிதல். இப்போ தூரத்தில் பகல் வேளையில் ஒரு மலையில் புகையை பார்க்கின்றோம், பிறகு சொல்கின்றோம் அங்கு நெருப்பு இருக்கின்றது. இப்போ நெருப்பை பார்க்காமலேயே நெருப்பு இருக்கின்றது என்ற அறிவு எப்படி வந்தது என்றால் அது தர்க்கத்தினால் வந்தது. அனுமான பிரமாணம் என்றெல்லாம் கூறுகின்றோம். இவ்விதம் ஒரு பொருள் இருக்கின்றது என்று நாம் சொல்ல வேண்டுமென்றால் நாம கற்பனை பண்ணி சொன்னால் அதை இருக்கின்றது என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிறகு என்ன செய்ய வேண்டும், பிரமாணத்தின் மூலமாகத்தான் ஒரு பொருளினுடைய இருப்பை பற்றி பேச முடியும், நிலைநாட்ட முடியும். இப்போ நான் ஒரு பொருள் இருக்கின்றதுன்னு சொல்கின்றேன். அப்படி சொல்லிவிட்டால் அந்த பொருளை பார்த்தீர்களா கேட்டீர்களா என்று உடனடியாக கேட்பார்கள். அப்படி எந்த ஒரு பொருளினுடைய சித்தி, சித்தினா சத்பாவம், ஒரு பொருளினுடைய இருப்பு பிரமாண சித்தம். பிரமாண சித்தம் என்றால் அந்த பொருளை பற்றிய அறிவை கொடுக்கின்ற கருவியின் மூலம் நிலைநாட்டப்படுகின்றது. இப்போ முதல் கருத்து என்னவென்றால், பிரமாண சித்தம் வஸ்து, பிரமாணத்தினால் நிலைநாட்டப்பட்ட ஒரு பொருளை நம்ம என்னன்னு சொல்லலாம், இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது பிரமாணத்தினால் சித்தமாகி இருக்கின்றது. இப்போ என்னுடைய டேபிள் மீது வாட்ச் இருக்கின்றது என்று நான் சொல்கிறேன், நீங்களும் அதை பார்க்கிறீர்கள். அப்பொழுது என்ன ஆகின்றது, இந்த பொருளினுடைய இருப்பு, இதனுடைய சத்பாவம், எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி சொல்ல முடிகிறது என்றால் பிரமாணத்தின் மூலமாக சித்தமாகி இருக்கின்றது. இப்போ தூரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, ஆனால் என்னுடைய சப்தம் அது அவர்களுக்கு பிரமாணம் ஆகின்றது. பிறகு இங்கு ஒரு பூனை அமர்ந்திருக்கிறது என்று சொல்கின்றேன், நீங்கள் என்ன சொல்வீர்கள், இல்லை. காரணம் என்ன, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். பார்க்கின்றோம், இங்கு அது கிடையாது. ஆகவே அந்த பொருளினுடைய இருப்பை நாம் இல்லை என்று நாம் இருப்பை கூற முடியாது. காரணம், அதை நாம் பிரமாணத்தின் மூலமாக அறியவில்லை.
இப்போ ஒரு பொருளினுடைய இருப்பை கூற வேண்டுமென்றால் அது பிரமாண சித்தமாக இருக்க வேண்டும். அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக அந்த பொருளினுடைய இருப்பை பற்றி பேச முடியும். இனி அடுத்த இரண்டாவது கருத்து, சில சமயங்களில் சில பொருள் இல்லை என்று சொல்கின்றோம். அந்த இல்லை என்று சொல்வதும் நம்முடைய கற்பனையிலிருந்து சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்போ இல்லை என்று சொல்வதற்கும் கூட ஆதாரம் தேவை. எப்படி என்றால், இப்போ இந்த டேபிள் மீது சிறிய பூனைக்குட்டி அமர்ந்திருக்கின்றதுன்னு நான் சொல்கின்றேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல முடியும்? இல்லை என்று சொல்ல முடியும். அந்த இல்லை என்ற உங்களுடைய அறிவு சரியானது. ஆனால் இந்த ஹாலுக்கு வெளியே ஒருவர் அமர்ந்திருக்கின்றார், அவர்னால் இருக்கின்றதுன்னு சொல்ல முடியாது, பார்க்கவில்லை. சரி, இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்றால் முடியாது. திடீர்னு சாமிஜிக்கு ஆசை வந்து பூனையை வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாரோ என்னமோ, இருக்கலாம்னு சொல்லுவார். அவர் பூனையை முன்னாடி வச்சுட்டு ஒரு சமயம் கிளாஸ் எடுக்க விரும்புகிறாரோ இருக்கலாம்னு சொல்லுவார். காரணம் என்ன? அவர் இல்லாமையை பார்க்கவில்லை. நீங்கள் வந்து இல்லாமையை பார்த்ததனால் இல்லை என்பது அறிவாக இருக்கின்றது. அப்படி ஒருவர் அவர் சொன்னால், இல்லை என்று சொன்னால் அது நம்பிக்கையே தவிர அறிவல்ல. இப்போ இல்லைங்கிற அறிவு எப்படி வந்தது என்றால், நான் எதை இருக்கின்றது என்று சொல்கின்றேனோ, எந்த ஒரு பிரமாணம் இருப்பதை காட்டுமோ அதே பிரமாணத்தின் துணை கொண்டு இல்லாமையை பார்த்தல், அதுவும் ஒரு பிரமாணம். அதை அனுபலப்தி பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அனுபலப்தி பிரமாணம் என்றால், எந்த கண் ஒரு பொருளினுடைய இருப்பை காட்டுமோ அதே கண்ணை பயன்படுத்தி அதனுடைய இல்லாமையை புரிந்து கொண்டால், அப்படி இந்த கண்ணின் துணை கொண்டு இல்லாமையை புரிந்து கொள்வது அனுபலப்தி பிரமாணம். அதனால தான் அறிவுடையவர்கள் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள். அறிவும் ஸ்ரத்தையும் உடையவர்கள். ஸ்ரத்தை இல்லாமல் அறிவு மட்டும் உடையவர்கள் கடவுள் இருக்கிறார்னு சொல்ல மாட்டார்கள், இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். என்ன இல்லை என்றால், என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்கோ அனைத்து இடத்துலையும் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். பார்த்துட்டு வராமல் நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ இருக்கின்றது என்று சொல்பவர்களும் நம்பிக்கை உடையவர்கள், இல்லைன்னு சொல்பவர்களும் நம்புபவர்கள்தான். அது இல்லைன்னு சொல்வது ஒரு நம்பிக்கையே தவிர அது அறிவல்ல. அறிவு எப்பொழுது ஆகும்னா, எதனால் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமோ அதன் துணை கொண்டே நாம் இல்லாமையை பார்க்க வேண்டும். இப்போ கண்ணுனால தான் பூனையை பார்க்க முடியும். அதே கண்ணுனால் நீங்கள் இங்கே பார்த்து இல்லை என்றால் அது அறிவு. இப்போ இரண்டாவது கருத்து, அனுபலப்தி பிரமாண சித்தம் நாஸ்தி இது உச்சியதே. அனுபலப்தி பிரமாணத்தின் மூலமாக ஒரு பொருளை இல்லை என்று சொல்லலாம். இப்பொழுது ஒரு பொருள் இருக்கின்றது என்று சொல்ல பிரமாணம் தேவை. பிரமாணத்தின் மூலமாகத்தான், பிரமாணம்னா என்ன? அந்த பொருளை பற்றிய அறிவை கொடுக்கும் கருவி. அதன் மூலமாகத்தான் ஒரு பொருளை இல்லைன்னு சொல்ல முடியும், இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். அதே பிரமாணத்தின் மூலமாகத்தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் இப்போ ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிச்சிடலாம்? இருக்கின்ற பொருள், இல்லாதது. சத் பாவக அசத் பாவகன்னு பிரிச்சிடலாம். சத்துனா இருக்குது, அசத்துனா இல்லைன்னு பிரிச்சிடலாம். காரணம் என்ன? இருக்குங்கிறத நான் நிரூபிக்க முடியும், இல்லைங்கிறதையும் நிரூபிக்க முடியும். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் ரெண்டாக பிரிச்சிட்டோம், சத் அசத்துன்னு பிரிச்சிடுறோம். இனி அடுத்தது, நம்ம ஏதாவது ஒரு பொருளை சத்தையும் அசத்தையும் சேர்த்து ஒரு பொருளுக்கு கொடுக்க முடியுமா? இந்த பொருள் சத், அதே சமயத்தில் அசத்துன்னு சொல்ல முடியுமா என்றால், அது எப்பொழுது முடியும்னா அவர்கிட்ட சொல்லலாம். ஒரு அறைக்குள்ள ஒரே நேரத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் நீ காட்டுனா ஒரு பொருளை எடுத்துட்டு நம்ம சத்தும் அசத்தும் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. ஒரே இடத்தில் ஒரே காலத்தில் சத் அசத்தும் சேராது. ஏன்னா இரண்டும் விரோதிகள். எதை போல? இருளும் ஒளியும் போல.
இப்படி சத்து அசத்து சேர்ந்து இருக்காது. சத்துன்னு சொல்ல வேண்டுமானால், இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டுமானால் அது பிரமாணத்தில் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னு சொல்ல வேண்டுமென்றாலும் பிரமாணத்தின் மூலமாக நிலைநாட்டப்பட வேண்டும். இப்போ இருக்குன்னு சொல்கிற பொருளுக்கு ஒரு விவஸ்தை இருக்குது, இருக்குன்னு சொல்ல முடியுது. இல்லைங்கிற பொருளுக்கும் விவஸ்தை இருக்குது, இல்லைங்கிற விவஸ்தை இருக்குது. இருக்கு இல்லைன்னு சேர்ந்து ஒரு பொருளும் இருக்காது. இப்படி இருக்கையில் இனியொரு விதமான ஒரு அற்புதமான பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் என்னவென்றால், அதை இருக்குன்னு சொல்லலான்னா அதுவும் முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா உடனே இல்லைன்னு சொல்லிடலாமான்னா அப்படியும் சொல்ல முடியாது. பிறகு இருக்கு இல்லை ரெண்டு சேர்ந்து சொல்லலாமான்னா அப்படியும் சொல்ல முடியாது. பிறகு எப்படி தான் சொல்ல முடியும்னா, அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார், சொல்லவே முடியாது. அதை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லை இரண்டினுடைய சேர்க்கைன்னு சொல்ல முடியாது. அதுதான் என்ன இங்கு சொல்லப்பட்ட இந்த சம்சார விருட்சம்னு சொல்கிறார். ததா ந உபலப்யதே. இந்த உலகம் இருக்கே அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், உன்னால் இருக்குன்னு சொல்ல முடியாது, பிறகு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லைன்னு சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. பிறகு என்னதான் சொல்ல முடியும்னா சொல்லவே முடியாது என்று தான் சொல்ல முடியும். அதை ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர இப்படிப்பட்டது என்ற வியவஸ்தையற்றது. இது கேட்டால் என்னமோ புரியாத மாதிரி இருக்கும். அதற்குத்தான் நம்ம வேதாந்தத்தில் உதாரணம் இருக்குது. என்ன உதாரணம் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன உதாரணம்? பாம்பு தான். வேறு பாம்பை விட்டோம்னா வேறு எந்த உதாரணம் சரிப்பட்டு வராது. அல்லது வேறு இது போல் சில உதாரணங்கள் இருக்குது. நம்ம பாம்பையே பிடிச்சிக்குவோமே. கயிறு இருக்குது, கயிற்றின் மீது அறியாமையில் பாம்பை பார்க்கின்றோம். இப்போது பாம்பை சத்துன்னு சொல்லலாமா? பாம்பை நாம் கயிற்றில் பார்க்குற பாம்பு, ஒரிஜினலாக ஓடிட்டுருக்கிற பாம்பை பற்றி இப்போ பேசலை. கயிற்றில் நாம் பார்க்கின்ற பாம்பு, மாலை நேரத்தில் பார்க்கின்ற பாம்பை இருக்கின்றதுன்னு சொல்லலாமா என்றால் அதை சத்துன்னு சொல்ல முடியாது. அதற்கு சத் என்கின்ற விவஸ்தை கிடையாது. காரணம் என்ன? அதற்கு இருக்கின்றதுங்கிற விவஸ்தை இருந்தால் அதை நம்ம எல்லா காலத்திலையும் பார்த்துருப்போம். ஆனால் சற்று கவனமாக பார்க்கும் பொழுது எந்த இடத்துல பாம்பை பார்த்தோமோ அதே இடத்திலிருந்து பாம்பு மறைந்து விடுகிறது. அறிவு வந்தவுடன் அந்த பாம்பை அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. வேற யாராவது பார்க்கலாமே தவிர நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அது மறைந்து விடுகிறது. அப்படி மறைந்து விடுகின்ற காரணத்தினால் அதை இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஏன் இருக்குன்னு சொல்ல முடியாது? நான் பார்க்கும்போது இருந்தது, அறியாமையில் பார்க்கும் பொழுது இருந்தது, தெளிவாக பார்க்கும் பொழுது இல்லை. ஞானத்தினால் நீக்கப்படுவதனால் சத்பாவம்னு சொல்ல முடியாது. சரி, அசத் என்று சொல்லலாமா? அதுதான் இல்லையே, அசத்துன்னு சொல்லிவிடலாமான்னா சொல்லிவிடலாம். எப்பொழுது? அறிவினால் அது நீக்கப்பட்ட பிறகு அசத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டு அதை பார்த்ததனால சில விளைவுகளெல்லாம் நமக்கு விட்டது. பாம்பை பார்த்தா என்ன விளைவு வரும்? பயம்தான் வரும். அப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் நமக்கு வந்துள்ளது. அது உண்மையிலேயே அந்த இடத்தில் இல்லாமல் வெறும் நம்முடைய மனதில் தான் கற்பனையாக இருந்தால் நம்ம கண்ணை மூடி இருக்கும் பொழுது பாம்பை பார்த்துருக்கணும், அல்லது வேறு ஏதாவது இடத்துல பாம்பை பார்த்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தெரிந்துள்ளது. அது நமக்கு ஒரு விதமான இருப்புடன் இருந்து பயத்தை எல்லாம் கொடுத்துள்ளது. அதை அசத்துன்னு சொல்ல முடியாது. காரணம், நமக்கு அங்கு தெரிந்தது. அந்த இடத்துல நமக்கு அந்த காட்சி வந்தது, தோற்றம் வந்தது. அதனால் முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு திடீர்னு இந்த இடத்துல ஒரு பூனையினுடைய தோற்றம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அந்த பூனையை நீங்கள் அசத்துன்னு சொல்லிவிட முடியாது. இப்பொழுது அசத்துன்னு சொல்லலாம், ஏன்னா பார்க்கவே இல்லை. திடீர்னு இங்கே ஒன்று தோற்றம் வந்தால் அது ரெண்டு விதத்தில் இருக்கலாம். ஒன்று மனசில் இருக்கிறது அங்கே வரலாம், அல்லது பூனையை போல் ஒரு பொம்மையை வச்சு அது பூனைன்னு நினைக்கலாம். அப்படி கயிற்றை பார்த்து பாம்புன்னு நினைக்கும் பொழுது அங்கு தோன்றிய காரணத்தினால் இல்லைன்னு சொல்ல முடியாது.
அது சென்று விடுகின்ற காரணத்தினால் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி எந்த ஒரு பொருள் இருக்கின்றது என்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாமல் இருக்கின்றதோ அந்த ஒரு பொருளை மித்தியா என்று சொல்கின்றோம். அந்த பொருளினுடைய இருக்கும் தன்மைக்கு மித்தியா என்று பெயர். இப்போ மித்தியா என்றால் வெறும் தோற்றம். பிறகு அடுத்த கேள்வி, இந்த மித்தியா எப்படி சித்தித்தது? பிரமாண சித்தம். இங்கு பூனை இல்லை, அதுவும் பிரமாணத்தினால சித்தியை அடைந்தது. அங்கே பாம்பு தோன்றுவதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? நம்ம காரணமில்லாமல் எதுவும் வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். காரணமில்லாமல் எதுவும் தோன்றாது, எதுவும் வராது. அப்படி என்றால் இந்த மித்தியா எதனால் சித்தித்தது என்றால் அதற்கு சாஸ்திரம் கூறுகின்றது பிரமா பிரமாண சித்தம். பிரமா என்றால் தவறான, பிரமாணம் தவறான பிரமாணத்தை பயன்படுத்தியதனால் அது அங்கு சித்தித்தது. பிரமா சித்தம் மித்யா வஸ்து. பிரமாண அஞ்ஞானம் அல்லது தவறு, அத்தியாசத்தினால் அங்கு வந்துள்ளது, அல்லது அறியாமை, எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்படி பிரமாண சித்தம் சத்து, அனுபலப்தி பிரமாண சித்தம் அசத், பிறகு பிரமா பிரமாண சித்தம் மித்யா. பிரமா என்றால் அந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் வந்து விட்டது. அது எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மால் அதில் போய் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படியோ தவறு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா 2 பேர் செல்கிறார்கள், ஒருவனுக்கு மட்டும் பாம்பா தெரியுது, ஒருவனுக்கு அந்த நேரத்தில் பாம்பா தெரியல, கயிறாகவே தெரிந்து விட்டது. இப்போ எனக்கு மட்டும் ஏன் பாம்பா ஒரு நிமிடம் காட்சி அளித்ததுன்னா அது காட்சி அளித்தது, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் பிரமை, அந்த நேரத்தில் தவறு ஏற்பட்டுள்ளது, அவ்வளவுதான். அவ்விதத்தில் தவறான அறிவு இருக்கும் வரை அது இருக்கின்றது, சரியான அறிவு வந்தால் அது இல்லை. அப்போ இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்குன்னா நமக்கு அறியாமை இருக்கின்ற வரை இருக்கின்றது, தவறான அறிவு இருக்கின்ற வரை இருக்கின்றது, அதற்கு பிறகு அது இல்லை. இந்த இடத்துல ஒரு சிறிய சந்தேகம் நமக்கு வரலாம். அப்படி என்றால் ஞானம் வந்தவுடன் எப்படி பாம்பு மறைந்து விடுவது போல் வெறும் கயிறு மட்டும் தெரிகிறது போல ஞானம் வந்தவுடன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே மறைஞ்சு எல்லாம் பிரம்மமாக தெரிவார்களா, எல்லாமே மறைந்து விடுவார்களா? அப்படி என்றால் எனக்கு வேண்டாம். என்ன சில பேர்த்து மேலே அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது, அவங்கெல்லாம் மறைஞ்சு போயக்கூடாதுன்னு ஒரு பயம் நமக்கு வந்து விடலாம். இப்போ ஞானிகளெல்லாம் இந்த உலகத்தையே பார்க்க மாட்டார்களா என்றால் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் உடனே உதாரணத்தை நம்ம மாற்றிக்கணும். காணல் நீரை பார்க்கிறோம், அங்கே ஞானம் வந்ததற்கு பிறகும் காட்சி இருக்கின்றது. பிறகு சூரியனுடைய உதயத்தை பார்க்கின்றோம், அது உதிக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் அனுபவம் இருக்கின்றது. பிறகு என்ன ஞானம் வந்து விட்டது, அது உண்மையல்ல என்ற ஞானம் நமக்கு வந்து விட்டது. இது காணல் நீர் என்று தெரிந்ததற்கு பிறகு தாகத்தை நீக்க அங்கு செல்ல மாட்டோம். அதே போல் இந்த உலகம் மித்தியா என்று தெரிந்த பிறகு அதில் இன்பம் இருக்கின்றது என்று அதை நாடி செல்ல மாட்டோம். இவ்விதம் இந்த இடத்தில் பகவான் என்ன சொல்கின்றார், இந்த பிரபஞ்சமானது சரியான அறிவினால் சித்திக்கவில்லை, பிறகு அனுபலப்தியினால் இல்லைன்னு சொல்ல முடியாது, இது பிரமையினால் இருந்து கொண்டு இருக்கின்றது. பிரம்மத்திடம் இருக்கின்ற சத்தை எடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மித்யா சொரூபம் இந்த பிரபஞ்சம், இந்த சம்சாரம். நம்முடைய உடல், இந்த உலகம், அனுபவங்கள் அனைத்தும் வெறும் தோற்றம். அதை பாரதியார் பாடினார் அல்லவா, இவை அனைத்தும் காட்சி பிழைதானோ. அது சினிமாவில் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். காட்சி பிழைதானோ என்று பாடியிருக்கின்றார். காட்சி பிழை என்றால் என்ன? அதுதான் பிரமா சித்தம். நம்முடைய காட்சியில் வந்த பிழை எது என்றால் பாம்பு. அதுபோல் நம்முடைய காட்சியில் வந்த பிழை தான் இந்த பிரபஞ்சம் என்று. இந்த மித்தியா பிரபஞ்சம் நம்முடைய காட்சியில் தோன்றிய பிழை. காட்சி சரியானால் பிறகு இந்த உலகத்தினுடைய இருப்பு பிரம்மத்திற்கு சென்றுவிடும். இந்த உலகம்
மித்யாவாகும். சரி, இந்த மித்யா என்னைக்கு தோன்றியது, அது எப்படி இருக்கின்றது, எப்பொழுது செல்கின்றது என்றால், அதுவும் பிரம்மத்தை போல அது இந்த நேரத்தில் தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. இந்த பாம்புக்கு ஜாதகம் சொல்ல முடியுமோ? எந்த பாம்புக்கு? கயிற்றில் பார்க்குற பாம்புக்கு ஜாதகமெல்லாம் கணிக்க முடியாது. இந்த நேரத்தில் தோன்றியது, பிறகு இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கின்றது, பிறகு இப்பொழுது முடிகிறது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதே போல் காணல் நீருக்கும் நம்ம இப்பொழுது தோன்றியது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல போகின்றதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. காரணம், இது உண்மையில் இல்லை. இந்த மித்யாவுக்கு இனியொரு லட்சணம் இருக்குது. உண்மையில் இல்லை, ஆனால் தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. நிஜமாக கிடையாது. விசாரித்து பார்த்தால் அது இல்லை தான். உண்மையிலேயே அசத்தும் மித்யாவும் ஒன்று தான், அடிப்படையில் ஒன்று தான். இங்கே பூனை இல்லைங்கிறதும் மித்யா அந்த பாம்பு ஒன்று தான். இங்கே நீங்கள் பூனையை பார்க்கவில்லை, இங்கே இல்லாத பூனையும் கயிற்றில் பார்க்குற பாம்பு ஒன்று தான். காரணம், ரெண்டு இல்லை தான். ஆனால் கயிற்றில் பார்க்குற பாம்பை நம்ம மித்தியான்னு சொல்கிறோம். காரணம், அது நமக்கு காட்சி கொடுத்து விட்டது, அதனால் மித்தியான்னு சொல்கின்றோம். இங்கு காட்சியும் நமக்கு இல்லை. அந்த இடத்துல தவறு செய்துள்ளோம், இந்த இடத்துல தவறு செய்யவில்லை. இங்கே பூனை இல்லைங்கிற இடத்துல நாம் எந்த தவறையும் செய்யவில்லை, ஆனால் பாம்பை பார்க்குற இடத்துல தவறு செய்துள்ளோம், அதனால தான் மித்தியான்னு சொல்கின்றோம். இந்த மித்தியாவுக்கு தோற்றம், இடைநிலை, முடிவு என்பது கிடையாது. பிரம்மத்துக்கும் அதே தான். பிரம்மமும் தோன்றவில்லை தான், பிரம்மமும் எதையும் சார்ந்து இல்லை, பிரம்மத்துக்கு முடிவில்லை. அந்த பிரம்மத்திடமிருந்து தோன்றிய இந்த மித்தியாவுக்கும் அதே கதிதான் என்று அடுத்த பகுதியில் பகவான் இந்த மித்யா பிரபஞ்சத்துக்கு ஆதி அந்தம் நடு இல்லை என்று கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் முதல் வரியை பார்த்தால், இங்கு சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்சமானது பிரபஞ்சத்தினுடைய ரூபம், சொரூபம், ததா இப்படிப்பட்டதுதான் இருக்கின்றது, இல்லை என்ற விதத்தில் ந உபலப்யதே புரிந்து கொள்ள முடியாது. பிறகு ந அந்தக நச்ச ஆதிகி நச்ச சம்பிரதிஷ்டா. நச்ச அந்தக என்றால் இந்த மித்யாவுக்கு முடிவில்லை. முடிவில்லை என்றால் அது இருந்து கொண்டே இருக்குமா என்றால் நச்ச ஆதிகி தோற்றமும் இல்லை. இந்த மித்யா முடியாது. காரணம் என்ன? இந்த பாம்பு போகாதுன்னு சொல்கிறோம். ஒரு பாம்பை பார்த்துட்டான் கயிற்றில், அவனுக்கு சொல்கிறேன் இந்த பாம்பு உன்னை விட்டு போகவே போகாதுங்கிறோம். காரணம் என்ன? நச்ச ஆதிகி, அது தோன்றியிருந்தால் தானே போவதற்கு. அது தோன்றவும் இல்லை, செல்லவும் செல்லாது. பிறகு இடையில இருக்கேன்னா அது நம்முடைய பிரமாவினால் வந்தது, அறியாமையில் வந்தது. நச்ச சம்பிரதிஷ்டா. சம்பிரதிஷ்டான இடைநிலை, அதற்கு முடிவும் இல்லை, தோற்றமும் இல்லை, இடைநிலையும் இல்லை. இந்த லட்சணம் மித்யாவுக்கும் பொருந்தும், பிரம்மத்துக்கும் பொருந்தும். என்றைக்குமே நிறைய குடமும் தழும்பாது, குடத்தில் ஒன்றும் இல்லைனாலும் சத்தம் வராது. அப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சில சமயம் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப அறிவுடையவனும் பேசாமல் இருப்பான், பிறகு ஒன்றுமே இல்லாதவனும் பேசாமல் இருப்பான். ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டார்கள். இவனுக்கு வாயை திறக்கிறதுக்கு விஷயம் இல்லை, அவன் உள்ள விஷயம் நிறைஞ்சிருக்கு, அதனால் வாயை திறக்கலை. அப்படி இந்த மித்யாவும் பிரம்மனும் இந்த ரெண்டுக்கும் ஆதி அந்தம் நடு இல்லை. இங்கு மித்யாவினுடைய லட்சணம் சொல்லப்பட்டுள்ளது, பிரம்மத்தினுடைய லட்சணம் அல்ல. இவ்விதம் இந்த முதல் வரியில் சம்சாரத்தை வர்ணித்து இந்த சம்சாரத்தின் முக்கிய தன்மையான மித்யாத்துவத்தை பகவான் கூறி முடித்தார். இனி இரண்டாவது வரிக்கு செல்ல வேண்டும். முதல் 2 ஸ்லோகம், பிறகு 3வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி. இதுவரை சம்சார விருட்ச வர்ணனை, சம்சார சொரூப கதனம். சம்சாரத்தினுடைய சொரூபத்தை சொல்லி சம்சாரத்தை வர்ணித்தார். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையெல்லாம் வர்ணித்து இது இப்படிப்பட்டதுன்னு சொன்னார். இனி இதே ஸ்லோகத்தில் 2வது வரியிலிருந்து, இந்த 3வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலிருந்து 5வது ஸ்லோகம் வரை 2 ஸ்லோகம் வரைக்கும் ஒரு டாபிக்,
பிறகு இந்த ஸ்லோகத்தினுடைய 2வது வரியிலிருந்து 5வது வரி ஸ்லோகம் வரை சம்சார நிவೃತ್ತಿ உபாயக, இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய உபாயம் சொல்லப்படுகிறது. இந்த சம்சாரத்தை பகவான் வர்ணிச்சு அப்படியே விட்டுட்டார்னு என்ன ஆகிறது? எதுக்கு வர்ணித்தார் என்றால் இதை புரிந்து கொள்ள இனி இதிலிருந்து நாம் வெளியேற உபாயம் சொல்லப்படுகிறது. அதுதானே நமக்கு முக்கியம். இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும். அதற்கான சாதனைகள், உபாயங்கள், மார்க்கங்கள் பேசப்படுகின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் மரத்தையே பகவான் உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார். இந்த மரத்தை முழுமையாக சாய்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக ஒரு மரத்தை முழுமையாக அந்த இடத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் அது 2 விதத்தில் ப்ராசஸ் நடக்கும். 2 ஸ்டெப்பில் மரத்தை நம்ம நீக்குவோம். ஒரு பெரிய அரச மரம் இருக்குது, அதை சாய்க்கணும்னா குழியை தோண்ட ஆரம்பிக்க மாட்டோம். எடுத்த உடனே என்ன செய்வோம்? அந்த மரத்தை பலகீனப்படுத்த வேண்டும். முதல்ல அதான் செய்வோம். மேலே ஏறிட்டு கிளைகளையெல்லாம் வெட்டுவோம், இலைகளையெல்லாம் நீக்குவோம். சிறிய சிறிய கிளைகளையெல்லாம் முதல்ல வெட்டி, பிறகு பெரிய கிளைகளாக அடுத்தது வெட்டி, அந்த மரம் மிக மிக உறுதியாக இருக்கிற மரத்தை அதை பலகீனப்படுத்துவோம். அது முதல் ப்ராசஸ். பிறகு 2வது என்ன செய்வோம்? அதை முழுமையாக நீக்க வேண்டுமென்றால் அதனுடைய வேரோடு அதை அகற்றி விடுவோம். அப்படி ஒரு மரத்தை நம்ம 2 படியில் நீக்குகின்றோம். அதை பலகீனப்படுத்துவது ஒரு படி. பிறகு அப்ரூட்டட்னு சொல்கிறது, அதனுடைய மூலத்திலிருந்து சிறிய சிறிய கிளைகளையெல்லாம் எடுத்து வேர்களையெல்லாம் எடுத்து நீக்குவது 2வது படி. அப்படி பகவான் இங்கு 2 படிகளை சொல்ல போகின்றார். அதில் இந்த ஸ்லோகத்தில் முதல் படி வருகின்றது. சம்சாரத்தை, பலமாக இருக்கின்ற சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல். பிறகு முழுமையாக நீக்குதல் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகின்றார். இப்போ 4வது ஸ்லோகத்தில் 2வது படி, முதல் ஸ்லோகத்தில் முதல் படி. அது என்ன படி என்று சொல்லிவிட்டு பிறகு நம்ம ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதல் படியாக இங்கு பகவான் சொல்வது வைராகியம். வைராகியம்தான் முதல் படின்னு சொல்கிறார். இந்த உலகம் ரொம்ப பலமாக இருக்குது. இந்த பலமான இந்த உலகம் என்றால் என்ன? இந்த உலக நமக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைய முடியவில்லை. முழுமையாக ஒரே படியில் நம்ம நீக்க முடியாது. இந்த உலக நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அந்த துயரத்தினுடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ அது வைராகியம். பிறகு முழுமையாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய 2வது படி ஆத்ம ஞானம். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இப்போ ஆத்ம ஞானம் 2வது படியும் வைராகியத்தை அடைதல் முதல் படியுமாக கூறுகின்றார். இப்போ முதல் மரத்தை வெட்டுவது எப்படி? மரத்தை வெட்டுறது முதல் படி என்றால் வைராகியம்ங்கிறது மரத்தை வெட்டுவது போல. மரத்தை வெட்டுவதற்கு ஒரு வாள் தேவை. அந்த வாள் தான் இங்கு வைராகியம். வைராகியம் என்ற ஒரு சஸ்திரத்தினால், சஸ்திரம்னா பெரிய ஒரு கருவி, மரத்தை வெட்டுவதற்கு உதவுகின்ற கருவி. வைராகியம் என்கின்ற கருவியினால் இந்த மரத்தை பலகீனப்படுத்தி ஆத்ம ஞானம் என்ற கருவியினால் இந்த மரத்தை நீக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நமக்கு வருகின்றது. இப்போ 2வது வரியை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு வரலாம். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம். ஏனம் என்றால் இந்த, அஸ்வத்தம் இந்த மரத்தை. இந்த மரத்தை, இந்த மரத்தை என்றால் என்ன? இந்த அரச மரத்தை. இந்த அரச மரம்னா இந்த உலகத்தை, இந்த சம்சார வாழ்க்கை. பிறகு ஒரு அடைமொழி வேற பகவான் கொடுக்குறார். இந்த மரம் எப்படி இருக்குன்னா, வயதான மரமெல்லாம் இருக்குது, மேலே பார்த்தா நல்லா இருக்கும், உள்ள வேரெல்லாம் இருக்காது, ஒரு பெரிய காற்று வந்தால் விழுந்துடும். இது அப்படிப்பட்ட மரம் அல்லவா? எப்படிப்பட்ட மரமாக இது இருக்கின்றது? சுவிரூட மூலம். மூலம் என்றால் இந்த இடத்துல வேர். மற்ற வேர்களெல்லாம், இதை பிடிச்சிட்ருக்கிற வேர்களெல்லாம்
ரூடம், சுவிரூடம்னா நன்கு பதிந்திருக்கின்றது, நல்லா பிடித்து கொண்டு இருக்கின்றது. இந்த பூமியை வேர்களெல்லாம் நன்கு பிடித்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு சுலபமாக இந்த மரத்தை அசைக்க முடியாது. சுவிரூட மூலம் என்றால் நன்கு உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். இந்த மரமானது இந்த பூமியை நன்கு பிடித்து கொண்டு இருக்கின்றது. அப்படின்னா என்னன்னா, இந்த சம்சாரம் நம்மை அவ்வளவு சுலபமாக லேசாக பிடிச்சிட்டு இல்லை, 2 கையிலையும் கழுத்தை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி பிடிச்சிட்ருக்கான். அவ்வளவு சுலபமாக நம்மையை விடாமல் இந்த சம்சாரம் நம்மை பிடித்து கொண்டு இருக்கின்றது. இப்படி பிடித்து கொண்டிருக்கின்ற சம்சாரத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுத்த உடனே அதனுடைய ஆழமான வேர்களை எல்லாம் அகற்றி விட முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. சித்வா என்றால் வெட்ட வேண்டும், வெட்டி. இந்த சம்சார விருட்சத்தை, மரத்தை வெட்ட வேண்டும். இப்போல்லாம் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, பகவான் மரத்தை வெட்டுன்னு சொல்கிறாரேன்னா, இங்கே லோக்கல் இருக்கிற மரத்தை சொல்லவில்லை, சம்சார வாழ்க்கையை சொல்கின்றார். இந்த சம்சாரம் என்கின்ற மரத்தை சித்வா என்றால் வெட்டி. இந்த ஸ்லோகம் இலக்கணப்படி முடிவடையவில்லை. உடனே என்ன செய்யணும்னு அடுத்தது சொல்கிறார். வெட்டினதுக்கப்புறம் சும்மா உட்காந்து இளைப்பாறக்கூடாதான். வெட்டியதற்கு பிறகு உடனே அடுத்ததுக்கு செல்ல வேண்டும். அது எதுக்கு செல்ல வேண்டும்னு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இங்கு வெட்டி, இந்த மரத்தை வெட்டி. அது எப்படி வெட்டணுமா? திருடேன, மிக உறுதியாக, உறுதியான, சஸ்திரேன, சஸ்திரம்னா ஆயுதம். மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரியே என்னமோ ஒரு ஆயுதம். எதில் மரத்தை வெட்டுவோமோ அது, எதில் வெட்டினா மரம் விழுகுமோ அப்படிப்பட்ட சஸ்திரம். சஸ்திரம்னா ஆயுதம். பிறகு எப்படிப்பட்ட ஆயுதம்? இங்கே இந்த லோக்கல் மரத்தை பகவான் சொல்லவில்லை, சம்சார விருட்சத்தை சொல்கிறார். ஆகவே இங்கு ஆயுதமாக சொல்லப்படுவது அசங்கம். அசங்கம் என்கின்ற ஆயுதத்தினால் இந்த மரத்தை வெட்டி. அசங்கக என்பது இங்கு வைராகியத்தை குறிக்கின்றது. வைராகியம் என்கின்ற சஸ்திரம், வைராகியம் என்கின்ற கோடாரியினால், ஆயுதத்தினால் வெட்டி. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. திருடேன என்பது சஸ்திரத்துக்கு அடைமொழியாக இருக்கின்றது. இப்போ ஒரு ஆயுதம் இருக்கின்றது, அந்த ஆயுதத்துக்கு 2 முக்கியமான குவாலிஃபிகேஷன், குணம் இருக்கணும். ஒன்று, மிக மிக கூர்மையாக இருக்க வேண்டும். கூர்மையே இல்லைன்னா மரத்தை வெட்ட முடியாது. பிளேடு இருக்குது, அது கூர்மையாக தான் இருக்குது. அதை போய் பெரிய அரச மரத்தில் போய் தேய்ச்சோம்னா என்ன ஆகும்னா பிளேடு அதை வெட்டாது. பிறகு இரண்டாவது என்னன்னா, அந்த ஆயுதம் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அந்த ஆயுதமே வளைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ அந்த ஆயுதம் கூர்மையாகவும் இருக்க வேண்டும், உறுதியாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணநலங்களுடன் கூடிய ஆயுதத்தினால் வெட்ட வேண்டும். புராணத்தில் சொல்லுவார்கள், வஜ்ர ஆயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கான். அதுக்கு இந்த 2 குவாலிட்டியும் இருக்கான். மிக மிக கூர்மையாகவும் இருக்குமா, மிக மிக உறுதியாகவும் இருக்குமாம். அப்படி இருக்கின்ற எதனால்? ஒரு வெட்டுகின்ற கருவியினால். அப்படி என்றால் இங்கு எதை நாம் ஒப்பிடுகின்றோம்? வைராகியத்தை ஒப்பிடுகின்றோம். இப்போ வைராகியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வைராகியத்துக்கு இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். என்ன என்றால், உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா வைராகியத்தில் உறுதி அடைகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏதாவது தோல்வி வரும். இப்போ எல்லா பிஸ்னஸும் வேறு டவுனாக இருக்குது, அவ்வளோ சுலபமாக மேலே வர்றதில்லை. அப்போ என்ன ஆகும்னா உடனே விரக்தி வந்துடும். விரக்தி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ரிஷிகேஷ் போய் அங்கே என்ன ஆகும்னா ருத்ராட்ச பிஸ்னஸை ஆரம்பித்தாச்சுன்னா எல்லாம் அங்கே நல்லா போகுது. அப்படி கொஞ்ச நாள் தான் இந்த வைராகியம் இருக்குது. பிறகு என்னாகி விடுகின்றது? அது உறுதியாக நிற்கவில்லை. அவ்விதத்தில் இந்த வைராகியம் உறுதியான வைராகியமாக இருக்க வேண்டும். எப்படி உறுதியான ஒரு ஆயுதத்தினால் தானே வெட்ட முடியும்.
ஒரு ஆயுதம் கூர்மையாக இருக்குது, மரத்தில் வெட்டும்போது அது வளைந்து விடுகிறதுன்னு வைத்துக்கொள்வோமே, மரத்தை வெட்ட முடியாது. அது உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல் வைராகியம் உறுதியாக இருந்தால்தான் இந்த சம்சாரத்தை பலகீனப்படுத்த முடியும். அடுத்தது என்ன சொன்னாங்க? கூர்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஆயுதத்தை கூர்மை பண்ணுறதுக்கு என்ன செய்வார்கள்? அதை ஷார்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்வார்கள்? அதெல்லாம் இந்த மலையில் பார்த்தோம்னா தெரியும். அங்கங்கே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும், அதில் போய் தீட்டி கொண்டு இருப்பார்கள். எவ்வளோ மொன்னையாக இருந்தாலும் ஒரு பெரிய பாறையில் போய் கொஞ்ச நேரம் தீட்டினோம்னா அது நல்லா ஷார்ப்பாயிரும். அப்படி கொஞ்சம் தீட்டணும் எதைய, அந்த கருவியை. அதே போல் இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? விவேக அபியாசேன, விவேகம் என்கின்ற அபியாசத்தினால் நாம் இந்த வைராகியத்தை தீட்ட வேண்டும், நுண்ணியதாக்க வேண்டும். அதாவது விவேக அபியாசம் தீட்டுறதுன்னு சொன்னால் இந்த உதாரணம் நன்கு பொருந்தி வருகின்றது. ஒரு கல்லில் போய், பாறாங்கல்லில் போய் ஒரு முறை இப்படி அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அது தீட்டாது, அது கூர்மையாகாது. பல முறை என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் மாறி மாறி அதை உராய்க்க வேண்டும், உரைக்கணும். அதுதான் அபியாசம்னு சொல்கிறது. அபியாசம்னா மீண்டும் மீண்டும் அதில் போட்டு தேய்ன்னு தேய்க்கணும், அப்பொழுது தான் கூர்மையாகும். அப்படி மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு செயலை செய்தால் அதற்கு பேர் அபியாசம். இப்போ பகவானுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது அபியாசம். அபியாசத்துக்கு இனியொரு சொல் ஜபம். ஜபம்னு என்ன? அபியாசம்தான். பகவானுடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு பேர் ஜபம். அப்படி அதை பொதுவாக ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் பண்ணுனா அதுக்கு பேர் அபியாசம். ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ்னு சொல்கிறோம். அபியாசம்னா ப்ராக்டிஸ், மீண்டும் மீண்டும் அதை செய்தல். இப்போ யோகாசனம் ஒரே நாளில் செஞ்சால் உடல் இருக்கிற நோயெல்லாம் போகாது, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி விவேகத்தை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் கொண்டு வந்தால்தான் நமக்கு வைராகியம் கிடைக்கும். இந்த வைராகியம் கூர்மையாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? விவேக அபியாசம், அறிவை மீண்டும் மீண்டும் நமக்குள் கொண்டு வருதல். அப்படி விவேக அபியாசம் என்கின்ற துணை கொண்டு மிக உறுதியாக, இந்த இடத்துல சங்கரர் ரொம்ப அழகாக சொல்கிறார், உறுதி எப்படி வரும்? இப்போ ஒரு ஆயுதத்தை எப்படி கூர்மையாக்குறதுன்னு பார்த்தோம். எப்படி கூர்மையாக்குவது? ஒரு பாறையில் போட்டு மீண்டும் மீண்டும் அபியாசம் பண்ணணும். பார்பர் ஷாப்லையும் கூட பார்க்கலாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் பிளேடு வச்சிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய இதை வச்சுட்டு தீட்டிகிட்டே இருப்பான், கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா தீட்டுவார்கள். அதுக்கு தான் அபியாசம்னு பேர். அப்படி அபியாசம் செய்து கூர்மையாக்கலாம். உறுதியாக்குவது எப்படி என்றால், ஒரு ஆயுதத்தை இரும்பு, அதனால தான் இந்த கோடாரியெல்லாம் இரும்பில் இருக்கும், உறுதியான பொருள் இருக்கும். அப்படி எப்படி வைராகியம் உறுதியாகும், அதற்கு இங்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. நாம் ஒரு பொருள் மீது மோக வசப்பட்டு பற்றோடு இருக்கின்றோம். அந்த பொருள் கொடுக்கிற இன்பத்துக்கே அடிமையாகி இருக்கின்றோம். காரணம் என்னென்னா, அந்த பொருளிலிருந்து சுகம் கிடைக்கின்றது, இன்பம் கிடைக்கின்றது. நாம் எப்பொழுது அந்த இன்பத்தை தியாகம் பண்ண முடியும்? அதற்கு மேல் ஒரு உயர்ந்த இன்பத்தை பார்த்தோம்னா தான் கீழான இன்பத்தை தியாகம் செய்ய முடியும். அதற்கு மேலே நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இப்போ பெரிய தலைவர்களெல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி ஜெயிலில் போய் இருந்தார்கள். ஜெயிலில் போய் இருக்கிறது சுகமான அனுபவமாக? என்ன கடினம். அந்தமான் ஜெயிலெல்லாம் போய் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், மிக கடினமான ரூமா, அதில் போய் இருக்கணும். அப்படிப்பட்ட கடினமான இதில் சுகமாக இருந்தார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்தில் அடிமை வசப்பட்டு இருக்கிறதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. எனக்குன்னு புத்தி வேண்டாம், நீ சொல்கிற கேட்டுட்டு நான் அடிமையாக இருக்கேன்னு இந்த அடிமையின் மோகம், அந்த மோகம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு சுகம்தான். என்னைக்கு இந்த அடிமை நீங்க வேண்டும், ஒரு உயர்ந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும்னு உயர்ந்த லட்சியத்துக்கு புத்தி போகுதோ, அப்பொழுது கீழான இன்பத்தை துறக்க முடியும். கீழான இன்பத்தை துறக்க மேலானதில் நமக்கு அபிமானம் வைக்க வேண்டும். அதனால் இங்கு சொல்லப்படுகிறது, பரமாத்ம அபிமுகி கிருதேன திருடேன. இந்த பரமாத்மாவை நோக்கி நம்முடைய மனம் இருந்தால், மனம் செல்லும் பொழுது
இந்த வைராகியம் உறுதியை அடைகின்றது. பரமாத்ம அபிமுகீகிருத, அபிமுகீகிருதம்னு சொன்னால் அதை நோக்கி போகிறது. பரமாத்மாவை நோக்கி நாம் செல்லும் பொழுது, உண்மை பொருளை நோக்கி நாம் செல்லும் பொழுது, கீழான பொருள்கள் மீது இருக்கின்ற இச்சையானது அடிபட்டு சென்று விடுகின்றது. இப்போ 2 பொருள் இருக்குது, 2 சாக்லேட் இருக்குது. ஒன்று சாதாரணமானது, இனி ஒன்று மிக சுவையானது. இப்போ ஒரு குழந்தைக்கு சாதாரண சாக்லேட்டை பிடிச்சிட்டு இருக்கும், அதை விட சுவையானதை கொடுத்தோம்னா இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கும். அதே போல தான் அதில் ஒரு சுவையை பார்க்க வேண்டும். பிபரே ராமரசம்னு பாடினார். ரொம்ப அழகான கருத்து தான். ராமரசம் பிபரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராமனை நினைத்து அதனால் வருகின்ற சுகத்தை அனுபவியுங்கள், இந்த உலகம் கொடுக்கின்ற சுகத்தை விட்டு விடுங்கள். அப்படி மேலான பரமாத்மாவை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தும் பொழுது வைராகியம் உறுதியை அடைகின்றது. இப்படி உறுதியை அடைந்த வைராகியமும் விவேக அபியாசத்தினால் கூர்மையான வைராகியமான அஸ்திரத்தினால் இந்த சம்சார விருட்சத்தை வெட்டியதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாறக்கூடாதுன்னு பகவான் சொல்கிறார். வேறு ஸ்லோகம் இடையில் வந்துடக்கூடாது. உடனே ததப்பரம் தத் பரிமார்கி தவ்யம்னு சொல்லி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.